everyone, welcome to Roman சமையல் கைமணம். இன்னைக்கு ரொம்ப சுவையான மட்டன் சுக்கா மற்றும் மட்டன் சோறு நம்ம பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ குக்கர் போட்டுடலாங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஸோ ஹீட் ஆனோன்னு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டுங்க. அதோட சோம்பு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடுங்க. வரமிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க நல்லா. இதோட பெரிய வெங்காயம் 2 ஸ்லைஸ்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ லைட்டாக சாட்டே பண்ணால் போதும் ஹை ஃப்ளேமில். இப்போ நம்ம க்ளீன் பண்ண போன்லெஸ் மட்டன் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும். ஸோ அதை தண்ணி இல்லாமல் மீட் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் விட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அது தண்ணி விடுங்க. ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட இடித்த மிளகு அது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 25 கிராம் அளவுக்கு மட்டன் மசாலா பவுடர் நம்ம சேர்த்துக்கணுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. வெங்காயம் 2 மீடியம் சைஸுங்க. ஸோ அதை சேர்த்துடலாம். அரைச்சது விழுது. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்த போதும். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த டிஷ்ஷுக்கு தகுந்தது. இதோட 1 கப் மேலே நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லிட் போட்டுடுங்க. விசில் விடட்டும். ஸோ 5 மினிட்ஸ்லேருந்து 8 மினிட்ஸ் வரையும் நல்லா விசில் வரட்டுங்க. ஸோ ஸ்டீம் விட்டோன்னே ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு நமக்கு மட்டன் சுக்கா. இப்போ இது மேலே நம்ம ஒரு சின்ன தாளிப்பை விட்டுடலாம். ஸோ இப்போது ஒரு பேன் போட்டுக்கோங்க. ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஹீட் ஆனோன்னு ஒரு 3 பல்லு பச்சை பூண்டு அதை தட்டி போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்பட்டால் 1லேருந்து 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாங்க. இல்லைன்னா ஆப்ஷனல். காரமாக இருந்தால் வேண்டாங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் சாட்டே பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண மட்டன் சுக்கால விட்டுடலாங்க அப்படியே. ஸோ இப்போ நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சுவையான மட்டன் மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஸோ மீதி உள்ள குக்கரில் இருக்கும். ஸோ அதில் நம்ம பாயில்ட் ரைஸு நல்லா விரையாக இருக்கணும். ஸோ அதை நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அது மட்டன் சுக்கா சோறுங்க. ஸோ சிக்கன் சோறு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் என்னோடய மட்டன் சுக்கா மற்றும் மட்டன் சோறு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது
மீதி உள்ள மட்டன் மசாலா கொஞ்சம் குக்கரில் இருக்கோங்க. ஸோ அடியில் இருக்கும். அதை வந்து நம்ம பாயில்ட் ரைஸ் நல்லா உதிரியாக இருக்கணுங்க. ஸோ அதை அதில் விட்டுடலாம். ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு சுவையான மட்டன் சுக்கா சோறுங்க. ஸோ குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும் மட்டன் சுக்கா சோறு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.